அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். கொள்கை தலைவர்களின் சிலை திறப்பு விழாவை முன்னிட்டு தாவேக அலுவலகம் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இப்ப செய்யப்பட்டிருக்கு? கூடுதல் விவரங்கள். வணக்கம். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் 3 பக்க அறிக்கைகளுடன் இந்த கட்சியை துவங்குவதற்கான அறிவிப்பினை விஜய் வெளியிட்டிருந்தார். இதோடு இன்றைய தினத்தோடு ஓராண்டு நிறைவு பெற்று 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை அக்கட்சி அலுவலகத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாட்டோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களுடைய சிலைகள் இன்று திறப்பு விழாவோடு இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக 19 மாவட்ட செயலாளர்களுடைய அறிவிப்பும் நடைபெற இருக்கிறது. முதற்கட்டமாக விஜய் அலுவலகத்திற்கு வந்தவுடனேயாக கட்சியினுடைய கொடியை ஏற்றி வைத்த பிறகு 5 கொள்கை தலைவர்களுடைய மார்பளவு சிலையை திறந்து வைக்கிறார். அதன் பிறகு 100 மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். அந்த நலத்திட்ட உதவிகளோடு தையல் இயந்திரம் மற்றும் லேப்டாப்புகளோடு இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. அதனை தொடர்ச்சியாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 19 மாவட்ட செயலாளர்களுடன் நேர்காணல் நடத்தி இந்த 5ஆம் கட்ட பட்டியலை அறிவிக்க இருக்கிறார் விஜய். தற்பொழுது அலுவலகத்தை நோக்கி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அழைப்பு விடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவருடைய இல்லத்திலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்திற்கு வர இருக்கிறார். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.